அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் ஹெல்த் கிடையாது. நம்ம பசங்களுக்கு நம்ம கையாலேயே ஹெல்த் ட்ரிங்க் சுத்தமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மக்னா மக்னா வந்து தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 50 கிராம் எடுத்து சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரோஸ்ட் தான் எடுத்திருக்கேன், இருந்தாலும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆன உடனே எடுத்துகிட்டு பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். எல்லாமே சிம்மில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ணணும். நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் எடுத்து செப்பரேட்டாக பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் செப்பரேட்டாக பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிஸ்தா எடுத்திருக்கேன். பிஸ்தாவும் ஒரு 50 கிராம். அதுவும் சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா நான் வந்து வால்நட் எடுத்திருக்கேன். வால்நட் ஒரு 10 எடுத்திருக்கேன். 10யும் நல்லா வறுப்பெடுத்துக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாக இருக்கும். ஸோ சிம்லேயே வச்சு வறுப்பெடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதையும் எடுத்துருங்க. இந்த அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா வறுபடணும். அடுத்தது ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ஆலிவெதன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை வந்து மூடி போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இது தான். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் 1 பை 1 சேர்த்துக்கோங்க. மக்னா, பாதாம், பிஸ்தா, அக்ரோட், அப்புறம் ஆலிவ் விதை, ஃப்ளாக்ஸீட். ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஜாரில் பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. 1 and 1லேயே பல்ஸ் மோடில் இருக்கணும். இந்த அளவுக்கு சுற்றி ஆஃப் பண்ணுங்கள். மறுபடியும் சுற்றி ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதை நம்ம அரைச்சதை ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா நல்லா இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி ஜலிச்சதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன். அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடரையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை 40 கிராம் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்பு தேவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து ஜலிச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒட்டுக்கா. மிக்ஸ் இந்த அளவுக்கு கொடுக்கணும். இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நாட்டு சர்க்கரை, கொக்கோ பவுடர், அப்புறம் நம்ம அரைச்சது எல்லா கலவையுமே சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் கிளாஸ் ஜார் தான் ஸ்டோர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ஏர்டைட் இருக்கோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியானதை குழந்தைங்களுக்கு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.